போட்டுடலாமா? ப்ரூ பாட்டிலு. ஸோ இதில் வந்து கொட்டிக்கப்பா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சத்யா. இன்றைக்கி எப்படி போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக் பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ இன்றைக்கி வந்து எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, சன்னா வந்து கராத்தே கிளாஸ்க்கு அனுப்புறதுக்கு வந்து பேக் பண்ணி கிளப்பி விட்டுருந்தேன். ஸோ கிளப்பி விட்டோன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். சன்னு கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு வந்து வேறு எந்த வேலையுமே ஓடாது. அவருக்காகவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஃபுல் டைமும் அவர் கூடயே பேசிட்டு ஏதாவது விளாண்டுக்கிட்டு அப்படியே தான் போகும். ஸோ அவரை வந்து கிளப்பி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைம் நிறையா கிடைக்கும். அப்போ வந்து நான் இந்த மாதிரி ஏதாவது க்ளீனிங் ஒர்க்லாம் பார்ப்பேன். ஸோ டைனிங் டேபிள் வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அப்போ வந்து ஸ்டோருக்கு போய் வாங்கிட்டு வந்திருந்தோம். நானும் என் பையனும் ஸ்கூல் முடிச்சுட்டு வரப்போ 2 பேரும் போய் ஸ்டோரில் போய் தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். அப்போ வந்து வாஷிங் லிக்விட்லாம் சுத்தமாக இல்லாமல் இருந்துச்சு. சரி போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு எப்படியோ கிளம்பிட்டு போய் வாங்குறப்போ ஸ்நாக்ஸும் கொஞ்சம் வாங்கினோமா. அப்புறம் வந்து இந்த மாதிரி மல்லிகை ஜாமான் 2-3 இது வாங்குறப்போ பார்த்திங்கன்னா வெயிட் ஜாஸ்தியாகிடுச்சு. அப்புறம் எப்படியோ கட்டப்பையெலாம் கொண்டு போயிருந்தேன். இருந்தாலும் கொஞ்சம் தூரம் போகணும், ஒரு 10-15 மினிட்ஸாவது ஆகும். ஸோ அதனால் வந்து தூக்க முடியாமல் தூக்கிட்டு வந்தேன். அப்புறம் எப்படியோ எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம் கையோடு அப்படின்ட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஸோ வாஷிங் லிக்விட் பார்த்திங்கன்னா நான் வந்து சர்ஃப் எக்ஸல் யூஸ் பண்ணுவேன். நல்லா அழுக்கு போகும். நீங்கள் வந்து ஒயிட் கிளாத்ஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து நல்லா ஊற வச்சுட்டு துவைக்கிறப்போ வந்து நல்லா அழுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து என்னோடய சன்னோட யூனிஃபார்ம்லாம் வந்து இந்த லிக்விட் போட்டு ஊற வச்சு தான் நான் துவைப்பேன். ஸோ அதனால் நல்லா போகும். ஒவ்வொன்றா பார்த்து எதில் வைக்கணும் அப்படின்னு பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து டிவி ரிமோட் ஞாபகம் வந்துச்சு. என்னென்னா வந்து டிவி ரிமோட் வந்து பேட்ரி வந்து கழண்டு வந்துச்சு. அந்த ரிமோட்டே உடஞ்சிருந்தது. ஸோ அந்த ரிமோட்டை வந்து நான் யூஸ் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா அதாவது டிவி ரிமோட்டு பின்னாடி சைடு ஃபுல்லுமே உடஞ்சிருந்தது. அப்போ வந்து அந்த பேட்ரியை வந்து வச்சு அதை வச்சு நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன், டிவி போட்டுட்ருந்தேன். அப்போ திடீர்னு என்னாச்சுன்னா அந்த 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 கம்பியாட்டம் இருக்கும் பின்னாடியே அந்த பேட்ரி சைடில் இருக்கிறதுல, அது வந்து ஹீட் ஆகி டப்புன்னு வெடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் ஐயோ நம்ம இப்படி யூஸ் பண்ணக்கூடாது போல் இருக்குது அப்படின்ட்டு நான் அந்த டிவி ரிமோட்டையே நான் வந்து அதுக்கப்புறம் தூக்கி போட்டேன். அப்புறம் வேறு ரிமோட்டு வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. அடிக்கடி கோவம் வந்துச்சுன்னா டிவி ரிமோட்டை போட்டு உடைக்கிறது இதெல்லாம் பண்ணுறதுனால எங்கள் வீட்டில் வந்து இப்படியெல்லாம் ஆகுது. ஏன்னா வந்து என் சன்னும் கீழே போடுவார், அப்பா மாதிரி தானே பையனும் இருப்பான். ஸோ 2 பேருமே அப்படி தான் இருப்பாங்க. கோவம் வந்துச்சுன்னா டிவி ரிமோட்டெல்லாம் போட்டு உடைக்கிறது, எதையாவது போட்டு உடைக்கிறது அதெல்லாம் நிறைய நடக்கும். காசுங்கிறதுக்கு ஒரு வேல்யூ வந்து அவங்களுக்கு வந்து தெரியணும். கோவத்தில் வந்து அது தெரியாமல் போயிடுது. அது ஏன்னு தெரியல. எனக்கு கோவம் வந்தால் இப்படியெல்லாம் போட்டு உடைக்க மாட்டேன். கோவத்தை வந்து நான் வந்து வேறு வகையில் காட்டுவேன். அதாவது திட்டுறது அந்த மாதிரி பண்ணுவேன். ஆனால் அது அடுத்த நிமிஷமே எனக்கு வந்து கோவம் வந்து போயிடும் அவங்க மேலே. யாராக இருந்தாலும் ரொம்ப பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க மேலே கொஞ்சம் கோவம் இருக்க தான் செய்யும். ஆனால் வந்து அந்தளவுக்கு வந்து நான் கோவத்தை வந்து காட்ட மாட்டேன். காட்டிட்டேனாலும் அடுத்த நிமிஷம் எனக்கு அந்தளவுக்கு இருக்காது. எப்பயாவது ஞாபகம் வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் எனக்கு. இந்த மாதிரி நம்மளை கோவப்படுத்தினாங்களே, இப்படி கஷ்டப்படுத்தினாங்களே அப்படின்னு தோணும். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு வந்து ஹேபிட் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்குள்ளே வந்து டயர்டாயிடுச்சு. ஏன்னா டீ போட்டு குடிக்கிற நேரம் ஈவினிங் டைம் ஆயிடுச்சா. ஸோ கொஞ்சம் ஜூஸ் வாங்கிட்டு வந்திருந்தோம். சரி பெப்சி வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அந்த இதை வந்து கொஞ்சோண்டு குடிப்போம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ டைம் பார்த்திங்கன்னா 7 ஆக போகுது, ஹஸ்பண்ட் வர டைமு. ஸோ அதுக்குள்ளே குடிச்சு முடிச்சிடுவோம் அப்படின்ட்டு உட்காந்து ரிலாக்ஸ்டாக குடிச்சிட்ருந்தேன். டிவி போட்டால் வந்து உட்காந்து பார்க்கணுன்னு தோணுன்ட்டு சில டைம் போட்டுக்கிட்டு பார்ப்பேன். ஆனால் வந்து சில டைம் வந்து
எப்படியாவது ஓட்டிடலாம், செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து பார்க்கலாம் அப்படின்னு தோணும். ஸோ அதனால் உட்காந்து ரிலாக்ஸ்டாக குடிச்சிட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் கரெக்டாக வந்து காலிங்கில் இருந்துச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பக்திகரமாக சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆகி இருக்கிறேன். மார்னிங்கே முடிச்சாச்சு சாமி கும்பிட்றதெல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா மத்தியானம் ஒரு 2:30 ஆக போகுது. ஸோ 2:30க்கு தான் இதை வந்து சாப்பிட போகிறேன். ஸோ இன்றைக்கி என்ன சாப்பிட போகிறேன்னா, இன்றைக்கி என்ன செஞ்சுருந்தேன்னா சாதமும் சாம்பாரும் பண்ணியிருந்தேன். ஸோ அப்பளம் பொரிக்கிறதுக்காக எண்ணெய் வச்சுருக்கேன் அடுப்பில். ஸோ எண்ணெய் சூடானதும் அப்பளம் பொரிச்சு சாப்பிட போகிறேன். ஸோ இதான் இப்போ இந்த டைமில் வந்து நான் பண்ணிகிட்ருக்கிறது. டிவி போட்டு பார்த்துட்ருக்கேன். ஸோ டிவி பார்த்துக்கிட்டே நம்ம வந்து சாப்பிட்டுட்டு என்ன சூடாகிட்டுருக்கு பாருங்கள். காலையில் வந்து இது பண்ணியிருந்தேன், தோசை பண்ணியிருந்தேன், தோசையும் சட்னியும் பண்ணியிருந்தேன் காலையிலுக்கு. இப்போ இனிமேல் தான் வந்து சாப்பிட்ணும். சாப்பிட்டுட்டு உங்களை பார்க்குறேன், சாம்பார் காமிக்கிறேன். இன்றைக்கி வந்து நான் சாம்பார் பண்ணியிருந்தேன், கொஞ்சோண்டு தான் பண்ணியிருந்தேன், அதுதான் கம்மியாக இருக்குது. ஸோ சாம்பார் வச்சு இது பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன், அப்பளம் பொரிச்சிக்கலான்னு விட்டுட்டேன். ஏன்னா காய் வந்து வேறு காய் இருந்துச்சு, பட் அந்த காய் வந்து நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். ஸோ அந்த காய்க்கு பதிலாக வந்து நான் வந்து அப்பளம் பொரிச்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அப்பளம் பார்த்தேன். பேட் அப்பளம் தான் இருந்தது. பேட் அப்பளம் எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காது. ஸோ அதனால் வந்து வேறு அப்பளம் வந்து செஞ்சுக்கலான்ட்டு பண்ணிகிட்ருந்தேன். இன்றைக்கி வந்து பூ வந்து 2 பூ பூத்திருந்தது. ஸோ விட்டு விட்டு பூக்கும், சில டைம்லாம் நிறையா பூக்கும். இந்த டைம் வந்து ஆரஞ்சு கலர் பூவும் ரோஸ் கலர் பூவும் பூத்திருந்தது. ஆரஞ்சு கலர் வந்து கொஞ்சம் வாடிருச்சு. டைம் அது மத்தியான டைம்னாவே வந்து பூ வந்து ரொம்ப இதாயிரும், அந்த அளவுக்கு வெயில் அடிக்குதுல்ல, அதனால் அப்படி ஆயிரும். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் வந்து சாதம் வச்சு சாம்பார் வச்சு இந்த ஸ்டார் அப்பளம் தான் பொரிச்சிருந்தேன். ஸோ அது கூட்டி சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் படுத்திருந்தேன். சன் வந்து 3 மணிக்கே வந்துடுவார். இப்போல்லாம் எக்ஸாம் நடக்கிறனால வந்து 3 மணிக்கே வந்துடுவார் ஸ்கூல் விட்டு. ஸோ நான் படுத்திருந்தேன். மணி வந்து ஷார்ப்பாக ஆக ஆரம்பிச்சிருச்சு. கிளம்பி போய் அவரை கூட்டிகிட்டு வரணும். ஸோ டிவி பார்த்துட்டு இருந்தேன், கொஞ்ச நேரம் படுத்திருந்து ரெஸ்ட் எடுத்துருந்தேன். எனக்கு வந்து எப்பயுமே டிவி பார்த்து ரெஸ்ட் எடுக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். அது இந்த சோஃபா வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சோஃபா. ஏன்னா வந்து படுத்துக்கிட்டே வந்து டிவி பார்க்குறது ஈஸியாக இருக்கும். வந்து சண்டே ஆகுது. ஸோ இந்த சண்டே எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இது வந்து கண்டினியூஷன். இப்போது வந்து காலையிலுக்கு வந்து பூரி செஞ்சு சாப்பிட்டோம். பூரியும் தக்காளி சட்னியும் வச்சுருந்தேன். எனக்கு தேங்காய் இல்லாதனால வந்து தக்காளி சட்னி பண்ணி சாப்பிட்டாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்வி வாங்க போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சன்னுக்கு வந்து ஹேர் கட்டும் பண்ண போயிருக்காங்க. ஸோ 2 ஒரே இதில் பண்ணிவிட்டு வந்துடுவாங்க. ஸோ என்வி வந்து எது வாங்கிட்டு வராங்கன்னு தெரியல, சிக்கன் வாங்கிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சிக்கன் வாங்கிட்டு வந்து சாப்பிட வேண்டியதான். ஸோ இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னு வந்து ஒரு 1 வீக் தான் பார்க்குறது. அதுக்கப்புறம் வந்து பழையபடி என்வியே சாப்பிட ஆரம்பிச்சிடுவோம். ஸோ வாங்க என்ன பண்ணுறேன்னு காமிக்கிறேன், எப்படி போகுதுன்னு பார்ப்போம் இந்த டே. அப்புறம் மத்தியானமாக பார்த்தீங்கன்னா டீ போட்டிருந்தேன். ஸோ டீ போட்டு கொடுத்துட்டு ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் எனக்கு வந்து மாப் போட்டு தரேன்னாங்க. அதுக்காகவே நான் வந்து டீ போட்டு தருவேன். ஸ்பெஷலாக டீ போட்டு தந்து பூஸ்ட் பண்ணி விட்டு அவங்க வந்து அதை செஞ்சு முடிச்சிட்டாங்கன்னா கொஞ்ச நேரம் அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து எங்கேயாவது கிளம்பிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து மீதி ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கிறது தான் என்னோடய ஒர்க்கு இன்றைக்கி. ஸோ பூஸ்ட்டுன்னு வருது, சாரி, ப்ரூ வந்து வாங்கியிருந்தேன். ஸோ பெரிய பேக்கெட்டாக கொடுத்துருந்தாங்க. இது வந்து நம்மளுக்கு வந்து சேவிங்ஸ் தான், கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்கும், கம்மி விலைக்கு இருக்கும் இவ்வளோ இது வாங்கினீங்கன்னா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எதுக்கு இவ்வளோ பெரிய பேக்கெட் நினச்சேன். சரி காசு கம்மின்னாங்களே அப்படின்ட்டு சரின்னு ப்ரூ வாங்கிட்டு வீட்டில் வந்து இந்த கிளாஸ் பாட்டில் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு கட் பண்ணி கொட்டிகிட்டு இருந்தேன். ஸோ இது வந்து புது டிப்ஸு. ஏன் புது டிப்ஸ்ன்னு சொல்கிறேன்னா, ப்ரூ வந்து நம்ம வந்து எப்பயுமே வந்து காஃபி பவுட்ரு பார்த்திங்கன்னா எந்த காஃபி பவுடராக இருந்தாலும் வெளியில் வச்சா சீக்கிரமாகவே வந்து கட்டி ஆயிரும். அப்புறம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து சிரமமாக இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா பேக்கெட்டோடையே கட் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருவேன். காஃபி பேக்கெட்டோடையே வச்சுருவேன் நான் ஃப்ரிட்ஜில்.
ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கனாவே வந்து அந்த கட்டியே பிடிக்காது. ஸோ அப்படி யூஸ் பண்ணுவேன். இந்த பாட்டிலில் கொட்டி இந்த பாட்டிலோட கூட அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒன்றுமே கட்டியே பிடிக்காது. நம்ம வந்து ஈரப்படாமல் வச்சுருக்கிறப்போ ஒன்றும் ஆகாது. ஈரம் பட்டுச்சுன்னா தான் வந்து கட்டி பிடிக்கும். ஸோ ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டிங்கனாவே வந்து கட்டியே பிடிக்காது. ஈரம் படும், அதாவது கட்டி ஆயிரும்னு நினைக்காதீங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு பாருங்கள் ஒன்ஸு, அது ஒன்றும் கட்டி பிடிக்காது. ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து சிக்கன் குழம்பு பண்ணியிருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ரசம் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி சண்டேக்கு வந்து இதான் மெனு. ஸோ நல்லா சாப்பிட்டாச்சு. ஹஸ்பண்ட் மட்டும் சாப்பிட்ல, புரட்டாசிக்கு மாதம் ஃபுல்லும் வந்து நான் சாப்பிட்லன்ட்டாங்க. நானும் சன்னு மட்டும் சாப்பிட்டோம். ஸோ ரசமும் வச்சுருந்தேன். ஸோ ரசம் ஊற்றி சாப்பிடுவாங்கன்னு பார்த்தேன். பட் வந்து நாங்கள் மட்டும் இந்த மாதிரி ஸ்பெஷலாக சாப்பிட்றோம், அப்புறம் அவங்க மட்டும் சாப்பிடாமல் இருந்தால் இப்படி, அதனால் வந்து வெளியில் போய் சாப்பிட்டுக்குவாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸ்டாக ஆகி வருவாங்க வெளியில் போயிட்டு. ஸோ நான் அந்த ரிலாக்ஸ் டைம் கொடுத்துருவேன். அவங்களாம் கேட்கலனாலும் நான் கொடுத்துருவேன். ரிலாக்ஸ் டைம் அவங்களுக்கும் வேணுமில்ல. ஸோ அவங்களும் ரிலாக்ஸ்டாக எங்கேயாவது போயிட்டு வருவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து செடியில் வந்து பூ பூக்கலை. ஸோ கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு, என்னடா பூ பூக்கலை அப்படின்னு. சரி நாளைக்கு பூக்கும் அப்படின்ட்டு விட்டுட்டேன். எத்தனை மொட்டு இருக்குதுன்னு பார்த்தேன், பூக்கிற மாதிரி தான் இருந்துச்சு, விட்டுட்டேன். ஸோ வீடு வந்து நல்லா பளபளன்னு ஆயிரும். ஏன்னா வந்து அவங்க போட்டு மாப் போடுறப்போ வந்து நல்லா அழுத்தி போடுவாங்களா, அதனால நல்லா இதாயிரும். ஸோ நான் வந்து இப்போ வந்து ஹஸ்பண்ட் வந்து வெளியில் கிளம்பிட்டாங்க. சன்னும் வந்து கராத்தே கிளாஸ்க்கு போயிட்டான். ஸோ வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சோண்டு வந்து ரசம் ஊற்றி சாப்பிட்லாம் அப்படின்னு எடுத்தேன். குழம்பு ஊற்றி தான் சாப்பிட்டோம் சாதத்தில். ஸோ அதனால் ரசம் வந்து டம்ளரில் ஊற்றி குடிக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். எனக்கு வந்து ரசம் வந்து பிடிக்கும். அது வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்பெல்லாம் வந்து ரச சாதம் தான் எனக்கு விரும்பி சாப்பிடவே தோணும். ஸோ அந்த மாதிரி நிலமையில் இருந்தேன். ரச சாதம்லாம் சாப்பிட்றதுக்கு கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தேன். ஏன்னா இது எதுவுமே பிடிக்காது, ஒரே வாமிட்டாக எடுத்துக்கிட்டே இருப்பேன்னா. இப்போ வந்து எனக்கு ரசம் அவங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரசம் வச்சு சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிது. ஏன்னா ரசம் வச்சு நான் வந்து ஒரு 2-3 வாரம் ஆயிடுச்சு, அதுக்கு மேலேயே ஆயிருக்கும். இந்த மாதிரி குடித்து ரொம்ப நாள் ஆகுது. ரசம் வச்சுருக்கேன், ஆனால் இந்த மாதிரி டம்ளரில் ஊற்றி குடித்து ரொம்ப நாள் ஆகுது. ஸோ ரசம் வச்சு நான் வந்து ரிலாக்ஸ்டாக உட்காந்து குடிச்சிட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சு. ரசம் குடிச்சிட்டு டிவி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து என்னோடய ஒர்க்கு வந்து ஸ்டார்ட் ஆகிரும். எப்பயும் போல் தான் டியூட்டி நடந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட எண்ட் ஆகுது. ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். Until then, take care. Bye. Thanks for watching my video, friends. Like, comment, share and subscribe my videos. Bye.